வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஜிஎஸ் பெட் ஸ்டாப் எபிசோடு நம்பர் 2ங்க. ஸோ இது வந்து அடுத்த வீக்குக்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, லான்ச்சஸ் இருக்குது, ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை இந்த போட்காஸ்ட்டில் பேசுவோம். ஜிஎஸ் பெட் ஸ்டாப் எபிசோட் நம்பர் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸ்ட்ரெயிட் அவே டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க. அதாவது வந்து வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டைம் ஸ்டாம்ப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே பின் பண்ணி வச்சிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு டக்குன்னு என்ன நியூஸ் தேவையோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கூட போய்க்கலாம். கியா சொரண்டா ஹைப்ரிட்ங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஹிண்டே அண்ட் கியா வந்து ஹைப்ரிட் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்களோட ஹைப்ரிட் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையோட எண்டில் நடக்குது. இந்த அப்டேட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவோட ஸ்ட்ராங் ஹைப்ரிட் செக்மெண்ட்குள்ளே என்டர் ஆகிறாங்க. மோஸ்ட்லி வந்து ஜூலை என் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ப்ராடக்டோட டெஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. கூடவே வந்து இன்னொரு வாகனம் வருது கியாவில், அது ஈவி, அதையும் நான் சொல்கிறேன். இது வந்து கியாவோட ஹைப்ரிட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 1.6 லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டாரோட பேர் பண்ணி கொடுக்குறாங்க. கம்பைன்டு பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 227 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. 350 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றது இருக்குது. ஸோ 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கூட பேர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அண்ட் ஆர் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இங்கே மோஸ்ட்லி வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கான்செப்ட்டில் தான் வரும். இந்தியா லான்ச் டைம் லைனில் என்னென்ன வேரியன்ஸ் அப்படின்றது கிளியராக ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியும். சைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4.8 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த்துங்க, ஆல்மோஸ்ட் வந்து 1.9 மீட்டர் ஆஃப் வித் இருக்குது. அதனால் வந்து இது கேரன்ஸ்க்கு மேலே ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கோடா கோடியாக், டொயோட்டா ஃபார்ச்சுனர் இது கூட வந்து கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ப்ரைஸிங் வந்து XUV7XO பேஸ் பண்ணி தான் வைக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்க கொண்டு போய் கோடியாக் ஃபார்ச்சுனர் கூட கம்பீட் பண்ணுறேன்னு ரொம்ப ப்ரைஸ் ஹையாக வச்சாங்கன்னா நம்பர்ஸ் பண்ண முடியாது. ஸோ 7XOவோட ப்ரைஸிங் மாதிரி அக்ரெசிவாக பண்ணினாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது 7XOக்கு ஒரு பெட்டர் காம்படிட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரதர் தன் கம்பீட்டிங் வித் ஃபார்ச்சுனர் கோடியாக் கம்பேர் பண்ணும்போது 7XOக்கு ஒரு பெட்டர் ப்ரொபோஷன் இருக்கும். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க இறச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும், பேனோராமிக் சன்ரூஃப், லெவல் 2 ADASங்க, பேனோராமிக் அந்த லார்ஜ் ஸ்க்ரீன்ஸ், டியூவல் ஸ்க்ரீன்ஸுங்க, கனெக்டட் கார் டெக், அப்புறம் வந்து தேர்ட் ரோ கேபினோட ஸ்பேஸ் வந்து டீசெண்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறது. ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு 7 சீட்டர் லேஅவுட் இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி 35 to 40 லட்சம் எக்ஸ்பெக்டட்னு சொல்கிறாங்க. ஹை ரைடர் கிராண்ட் வெட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டரில் இருக்குது விக்டோரியஸ் கூட சேர்ந்து. ஹோண்டா சிட்டியோட ப்ரைஸிங் வந்து அதை நிறைய பேர்த்துனால அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வச்சிருக்கு. ஈவன் தோ ரொம்ப நல்ல காராக இருந்தாலும் இதுக்கடுத்து ஒரு ஹைப்ரிட் வந்து ஒரு மாஸ் மார்க்கெட்டில் வந்து இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7XO வந்து ஹைப்ரிட் பவர் ட்ரெயினை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மஹிந்திராவில். கியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சொரண்டாவை எடுத்துகிட்டு வரும்போது ஐ லைக் என்ன சொல்கிறதுங்க, இது மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முக்கியமான விஷயம் ப்ரைஸிங்கை கரெக்டாக போடணும். ப்ரைஸிங்கை வந்து எங்கேயோ கொண்டு போய் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கஷ்டம். பட் அந்த ஸ்வீட் ஸ்பாட்டான 35 to 40 லேக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து இவங்க கொடுக்குற அந்த ஆஃபரிங், அந்த குவாலிட்டி லெவல்ஸ்க்கு மாஸ் மார்க்கெட் அப்பீல் கிடைக்கும். இந்த லான்ச்சில் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது கார் ஸ்பெக்ஸை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து EV தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மட்டும் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினில் வரல. மஹேந்திரா வராங்க, மாருதி வராங்க, டொயோட்டா வராங்க, ஹோண்டா எடுத்துகிட்டு வராங்க, கியா, ஹிண்டே, ரெனோ எல்லாருமே வந்து ஹைப்ரிட்குள்ளே போகிறாங்க. நம்ம நிறையா நாள் சொல்லிட்டு இருந்த விஷயம், ஹைப்ரிட்ஸ் வில் பி லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் EVs அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் PVs அப்படின்னு இருக்கும். ஸோ ஹைப்ரிட்டோட மார்க்கெட் வந்து பூம் ஆக போகுது என்னை பொறுத்த வரைக்கும். சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி யோசிக்கிறதுக்காக சொல்லலை, பட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டட் ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரீசேல் வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸ் ஒரு பெட்டர் எட்ஜ் இருக்குது. லாங் ட்ரிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி அப்படின்ற விஷயங்களும் இருக்காது. ஸோ ப்ரீமியம் SUV பையர்ஸ்க்கு இது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சாய்ஸாக இருக்கும். ரியல் வேர்ல்ட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் இஸ் அ டர்போ பெட்ரோல் அப்படிங்கும் போது 15 to 16 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த சைஸ் SUVக்கு அது டீசெண்டான நம்பர்ஸ் தான். ஏன்னா 7XOவோட டீசல், 7XOவோட பெட்ரோல் இந்த எஃபிஷியன்சி கொடுக்கறது இல்லை ரியல் டைமில். ரொம்ப பொறுமையாக போனால் மேபி அச்சீவ் பண்ணலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து கோடியாக், ஃபார்ச்சுனர்னு போனீங்கன்னாலும் இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபிகர்ஸை நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் ஹைப்ரிட் வந்து அதை கொடுக்கும்னு நம்புகிறேன்.
இது வந்த உடனே வந்து ஃபார்ச்சுனரோட சேல்ஸ் கொலாப்ஸ் ஆகும், இல்லை வந்து கோடியாக்கோட சேல்ஸ் கொலாப்ஸ் ஆகும், இல்லை 7Xோட சேல்ஸ் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றது இல்லை. பட் ஒரு ஸ்ட்ராங்கர் சாய்ஸாக இது உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாப்போம் இதை எப்படி வந்து கொண்டு வராங்கன்னு. ஏன்னா வந்து மாருதியும் வந்து அவங்களோட 7 சீட்டர் ஹைப்ரிட் வெர்ஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எலக்ட்ரிக் வெர்ஷன்லையும் வரும், ஹைப்ரிட் வெர்ஷன்லையும் வரும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். 2026 to 2027 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எஸ்வி மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். லைக் ஒரு XV 7XO செக்மெண்ட்டை சொல்கிறேங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதில் ஒரு சின்ன கம்பேரிசன் டேபிள் காமிச்சிருக்கேன். சொரண்டா ஹைப்ரிட்டையும் ஃபார்ச்சுனர் ஸ்கோடா கடியோ கூட கம்பேர் பண்ணி அதோட பவர் ஸ்பெக்ஸ், அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து நியூஸ் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கியா சிரோஸ். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்டில் நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் ஒத்து போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட டிசைனை மட்டும் மாற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அது வந்து மேபி சப் 4 மீட்டர் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் செல்லராக அந்த ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் இருப்பதற்கான எல்லா கேப்பபிலிட்டி அந்த வண்டியில் இருக்குது. டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்னால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட சேல் நம்பர்ஸ் அப்படின்றது குறைஞ்சிச்சு. இனிஷியலாக வந்து லான்ச் பண்ண டைமில் 15,000+ நம்பர்ஸ் சீக்கிரம் கிராஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த டிசைனோட அந்த நெகட்டிவ் வேவ் வந்து அதிகமாக உருவாக்கி நிறைய பேர் இந்த வண்டியை பார்க்காம விட்டுட்டோம். இப்போ அதில் எலக்ட்ரிக் வெர்ஷன் வருது. ஸோ கியா கிட்ட இருந்து ஒரு மேஜர் அப்டேட்னு சொல்லலாம். மாஸ் மார்க்கெட் இவி செக்மெண்ட்லையும் கியா என்ட்ரி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஹிண்டேயை விட கியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க ப்ராடக்ட் பிளேசிங்கில். ஏன்னா இந்த கியா சிரோஸ் இவி எடுத்துக்கோங்களேன், நெக்ஸான் அந்த செக்மெண்ட்டோட நம்பர் 1 செல்லர். இதே பஞ்ச் இவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் வந்து கிங் அப்படின்னு சொல்லலாம். மஹேந்திரா 3XO பொறுத்த வரைக்கும் ஷேடோ ஆனதுக்கான காரணம் வந்து அவங்க ஸ்டில் அந்த NMC பேட்டரி அண்ட் ரியல் டைம் ரேஞ்ச் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் மாருதிக்கிட்டையும் கார் கிடையாது. மாருதி ஈவிட்டாரில் தான் வச்சிருக்காங்க. வேற MG வின்சரும் அதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் வரும். அப்போது கரெக்டான ஒரு ஸ்பாட்டில் சிரோஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஜூலை எண்டில் இதோட லான்ச் இருக்குங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட ஹாட்டஸ்ட் இவி செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுறாங்க. சிரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் செட்டப்பில் தான் வரும்னு எக்ஸ்பெக்டடுங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்தா ஹிண்டேயோட ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் இருக்க இன்ஸ்டர் இவி இருக்குது பார்த்தீங்களா, அதோட K1 பிளாட்ஃபார்மை தான் ஷேர் பண்ண போகுது. பேட்டரி டீட்டெயில்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் 2 பேட்டரி பேக்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க. ஒன்று வந்து 42 kWh, இன்னொன்று வந்து 49 kWh ஆப்ஷன் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கனாவே மேக்ஸிமம் ரியல் டைம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 360 to 370 வந்து 49 kWh இருந்தால் அச்சீவ் பண்ண முடியும். இந்தியாவில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஃபைனல் நம்பர்ஸில் பார்ப்போம். பட் NMC-யாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. பார்ப்போம், LFP கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா NMC வந்து எனர்ஜி டென்சிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ரேஞ்ச் வந்து ரியல் டைமில் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். பட் LFP வந்து நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு பெட்டர். ஏன்னா நம்பர் ஆஃப் சார்ஜ் சைக்கிள்ஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் அப்படின்றதால நான் சொல்கிறேங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிங்கன்னா ADAS, அப்புறம் லார்ஜர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கியா சிரோஸ் ஆல்ரெடி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுக்க போகிறாங்க. 360 டிகிரி கேமரா வரும். அப்புறம் அந்த கேபின் டிசைனை வந்து ஸ்லைட்லி அந்த EV ஃபோக்கஸ்டாக மாற்றுவாங்க. ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு இந்த லான்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. கியா வந்து டேரெக்டாக வந்து அந்த ப்ரீமியம் EV செக்மெண்ட்குள்ளே வரலை, வால்யூம் செக்மெண்ட்குள்ளே போகிறாங்க. அவங்க EV6 இருக்குது. இப்போ அந்த மாருதி ஒரு தப்பு போட்டாங்க, ஈவிட்டாரில் என்ட்ரு ஆனாங்க. ஈவிட்டாரில் என்ட்ரு ஆகிறதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்ஸ் செக்மெண்ட்டில் என்ட்ரு ஆயிருந்தாங்கன்னா இன்னும் நம்பர்ஸ் பண்ணியிருக்க முடியும். அதை வந்து கியா கரெக்டாக டேப் பண்ணுறாங்க. 15 to 20 lakh பட்ஜெட்டில் இப்போ கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் EV கார்களுக்கு. அப்போது ஆல்ரெடி டாடா நெக்ஸான் EV, MG வின்சர் EV அந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ சிரஸ் EV அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ரேஞ்ச் மட்டும் பார்த்தாது, ரியல் வேர்ல்ட் எஃபிஷியன்சி, பேட்டரி மேனேஜ்மெண்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ், சர்வீஸ் நெட்வொர்க், ப்ரைஸ் இதெல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ கியா பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அந்த குவாலிட்டி லெவல்ஸ் எப்பவுமே நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிலையபிளாக தான் இருக்கும். அந்த இன்ஜின் வந்து ஸ்பெசிஃபிக் வந்து 1.5 CRDA டீசல் DPF வந்து அது வேறு ஸ்டோரி, அது வந்து இன்ஜின் ரிட்டர்ன் ஸ்டோரி. பட் ஆஸ் அ ப்ராடக்டை பார்க்கும்போது தே ஹேவ் ரிலையபிலிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. சிரோஸ் EV வந்தால் அதில் டிசைனில் என்ன மாற்றங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கியா இந்த மந்தில் 2 ப்ராடக்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சொரண்டா ஹைப்ரிட், அது வந்து ப்ரீமியம் பையர்ஸை டார்கெட் பண்ணுது. இன்னொன்று சிரோஸ் EV, இது வந்து மிடில் கிளாஸ் EV பையர்ஸை டார்கெட் பண்ணுது. ஜூலை எண்ட் லான்ச்சுக்கு அப்புறம் இந்த செக்மெண்ட் வந்து பயங்கரமாக ஹீட்டப் ஆக போகுது. ஒரு கம்பேரிசன் டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கியா சிரோஸ் EV, டாடா நெக்ஸான் EV, MG வின்சர் EVயோட பிளாட்ஃபார்ம், அதோட டிரைவ் டைப், பேட்டரி பேக், கிளைம்டு ரேஞ்ச், எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ், டார்கெட் பையர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியராக இது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். என்னோட டேக்அவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியாவோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியர்.
பீப்புள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்களோ அதை வந்து பூர்த்தி செய்கிற மனப்பான்மையில தான் அவங்களோட லான்ச்சஸ் எல்லாமே இருக்குது. ரீசெண்டாக வந்து செல்டாஸோட லான்ச் வந்து ஒரு மேஜர் அப்பீல் நல்லா நம்பர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்து வந்து சோனட்டோட அப்டேட் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரலி அவங்க அப்டேட் பண்ணிட்டு வராங்க. பாப்போம். அடுத்து நிசான் டெக்டான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற தேதி நேற்று லான்ச் ஆச்சு. நிசான் இந்தியாவுக்கு ரொம்ப நாள் அப்புறம் ஒரு மேஜர் கம்பேக்ட் ப்ராடக்ட் வந்திருக்கு. அதாவது நிசான் கிராவைட்டை லான்ச் பண்ண கிராண்ட்வரில் வந்து அந்த ஃபேஸில் வந்து இந்த நிசான் டெக்டான் அவங்க லான்ச் பண்ணலை. ஏன் அப்படின்றது எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இன்வைட் பண்ணல. பிர்லானா போயிருந்தார். ஸோ நீங்கள் மேபி பிர்லானா சேனலில் வந்து வீடியோ பார்க்கலாம். விஜய் ப்ரோ போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி கிளியர் ஐடியா தெரியும். என்ன மேஜராக பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே வந்து இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹாட் செல்லர் இந்தியாவில் கிரெட்டா, செல்டாஸ், கிராண்ட் மெட்ரா, ஹைரைடர், விக்டோரியஸ், டஸ்டர் இவங்க எல்லாருக்குமே டேரக்ட் காம்படிட்டராக இது என்ட்ரி கொடுத்துருக்கு. பிக்கஸ்ட் ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்னது 5 ஸ்டார் பாரத் என்கேப். ஆனால் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெனோ டஸ்டரோட அந்த 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங்கை அப்படியே இது கொடுத்துருக்காங்க. பட் மெக்கானிக்கலி ஒரே ப்ராடக்ட் தான். ஸோ அதையும் வந்து கிராஸ் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும் இல்லை. பட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ் வேகன் எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து டைகோனியும் கொடுத்தாங்க, குஷாக்கையும் கொடுத்தாங்க கிராஸ் டெஸ்ட்டுக்கு. ஸோ டெக்டானா அட்லீஸ்ட் வந்து ஒரு கிராஸ் டெஸ்ட்டுக்கு அதை கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு கூட கமிட்மெண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. பண்ணியிருந்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் நிசான் டெக்டான் பாரத் என்கேப் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிடுச்சுன்னு ஸ்டோரிஸ் அண்ட் போஸ்ட்டில் பார்த்துட்டு அடுத்த ஸ்லைடர் ஸ்வைப் பண்ணால் ரெனோ டஸ்டர் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நிசான் டெக்டானுக்கு. ஆல்ரெடி வந்து நிசான் எக்ஸ்ட்ரைல்னு ஒரு ப்ராடக்ட் இங்கே கொண்டு வந்து போரான ஸ்ட்ராட்டஜியில் அது ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுச்சு. இவங்க இன்னும் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் பெட்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ப்ரைஸிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அந்த ப்ராடக்டோட ஹேண்ட்லிங் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெனோ டஸ்டரோட காப்பி அப்படின்றனால நான் சொல்கிறேன். ஏன்னா ரெனோ டஸ்டரில் அதோட ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து லேட்ரல் மூமெண்ட்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஹேண்ட்லிங் கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணனால சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்ட் கேரக்டரை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருச்சு. கொஞ்சம் இல்லை நிறையாவே. நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பாத் கோல்ஸில் விடுறீங்கன்னா நல்லா போன் ஜரிங்காக விழுகும். ரியர் சீட்டில் மேஜர் காம்ப்ரமைஸ் இருந்துச்சு. அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. அது லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ட்னு சொல்லலாம். நீங்கள் டாப் ஆஃப் த லைன் போனீங்கனாலுமே அவங்க சொல்கிற ஆர்கமிஸ் சரவுண்ட் சென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டிலாம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. இன்னொன்று அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அளவுக்கு வந்து என்ன சொல்கிறதுங்க ஒரு பெட்டரான யூஐ கொண்டதாகவும் இல்லை. என்னன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற போது அந்த கம்பேக் வந்து ஒரு பேங்கானா இருக்கணும். வந்து அடித்தாங்க. இப்போ நிசானோட கிராவைட், ரெனோட ட்ரைபர் எடுத்துக்கோங்க. அந்த செக்மெண்ட்டில் என்ன மீறி யாருடா நான் கொடுக்குற ப்ரைஸிங்கில் எவனாலையும் 7 சீட்டர் கொடுக்க முடியாது. சேஃப்டி இருக்கும், ஃபீச்சர்ஸ் இருக்கும், நல்ல டீசெண்டான டிரைவபிலிட்டி, கம்ஃபர்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அந்த செக்மெண்ட்டை கரெக்டாக டேப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டில் எக்ஸல் ஆகுறாங்க, ஒரு சில ப்ராடக்ட்டில் ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டருக்குமே பெரிதான நம்பர்ஸ் இல்லை. மேபி அந்த ஹைப்ரிட் வந்துச்சுன்னா நம்பர்ஸ் அதிகமாகலாம். ஹைப்ரிட் வந்து தீபாவளி டைமில் லான்ச்னு சொல்லியிருக்காங்க. பட் டெக்டான்லாம் அந்த ஹைப்ரிட் இல்லை அப்படின்ட்டாங்க. மேபி ஃபியூச்சரில் நாங்கள் கொண்டு வரோம். அதை அங்கே கேட்டாங்க ஏன் வந்து ஹைப்ரிட் வரலன்னு கேட்டதுக்கு வந்து இந்த ப்ரைஸில் வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லை. 2 to 5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டொயோட்டா வந்து ஒரு 2 to 3 lakhs வச்சுருக்காங்க. டொயோட்டா மாருதி. வேறஸ் ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 lakhs வச்சுருக்காங்க. அந்த அஃபோர்டபிலிட்டியை நாங்கள் வந்து பீப்புள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த இதில் அவரோட ப்ரொஜெக்ஷன் கிராண்ட் மெட்ரா, ஹைரைடர், விக்டோரியஸ் ஹைப்ரிட் விற்றுக்கிட்டு தான் இருக்குது. நல்ல நம்பர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. டீசெண்டாக நம்பர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போது நான் என்னென்னா கிவ் அ சாய்ஸ் டு த கஸ்டமர். வேணுமா வேண்டாமன்றது கஸ்டமர் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏன் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் இந்த டர்போ பெட்ரோலுக்கான ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நீஷான ஆடியன்ஸ். ஒரு 1.5 எண்ணெய் கொண்டு வந்திருக்கலாம், உங்ககிட்ட இருக்குது, கொண்டு வந்திருக்க முடியும். எண்ணெய் கொண்டு வந்து லைக் வந்து நீங்கள் மாஸ் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஈவன் தோ வந்து நீங்கள் சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்லாம் சொன்னீங்களாமா அந்த ரெனோ டஸ்டரோட ரோடு அப்பீலுக்கே நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அவ்வளோ வாக்கின்ஸ் இருந்துச்சு. அவங்க பேக்கப் ஆனதுக்கான காரணம் டர்போ பெட்ரோல் சாய்ஸ் மட்டும் இருப்பதால. சரி, ஓகே, பேச வேண்டாம் நிறையா. ஸ்கோரிங் அப்படியே வந்து அதுக்கு டஸ்டரோட ஸ்கோரிங்கை டெக்டானுக்கு அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 liter டர்போ பெட்ரோல், 1.3 liter டர்போ பெட்ரோல், 2 இன்ஜினுமே நல்ல இன்ஜின் தான். அதில் குறைகளே கிடையாது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்க்கும்போது மேனுவல், சிவிடி, டிசிடி சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 liter டர்போ வந்து மேனுவல் வேரியன்ட், அதுக்கப்புறம் வந்து 1.3 liter டர்போ போகும்போது வந்து டிசிடி சார்ஜஸ் அப்படின்றது இருக்குது. சிவிடி ஆப்ஷன் இவங்க அந்த 1 liter டர்போவில் ஏன் ட்ரை பண்ணலை? லைக் நீங்கள் ஹைப்ரிட் தான் வேணான்ட்டீங்க. அப்போ சிவிடி கொடுத்தீங்கன்னா 1 liter டர்போவில் அஃபோர்டபிலிட்டி இருக்கும்ல, அதையாவது ட்ரை பண்ணியிருக்கலாம்ல.
அதாவது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதை நான் கொடுக்க மாட்டேன், என்னோட இஷ்டத்துக்கு நான் ஒன்று கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலாக அது நல்லதுக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஃபீச்சர்ஸில் வந்து குறை இல்லை. நான் பேனோரமிக் சன்ரூஃப், அந்த 360 டிகிரி கேமரா பற்றி நான் பேச விரும்பல. கிளாரிட்டி இட் இஸ் நோவேர் நியர் டு த காம்படிட்டர். ஃபோக்ஸ் வேகனில் வந்து அந்த ரிவர்ஸ் கேமரா வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அதில் ஒரு 360 டிகிரி கேமரா இருக்கும். அது வந்து கிளாரிட்டி இருக்குது அது அந்த ப்ரைஸுக்கு. நீங்கள் டாப் ஆஃப் தலையெல்லாம் போனீங்கன்னா அது இருக்கிற ப்ரைஸிங்க்கு அந்த 360 டிகிரி கேமராலாம் இன்றைக்கி ஈவன் ஒரு சின்ன காரில் நீங்கள் டாடா பஞ்சில் கொடுத்துருக்க 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி போய் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே 6 ஏர்பேக்ஸ். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.49 lakhs ஸ்டார்ட் ஆகுது. நிசான் வந்து ஒரு விஷயம், அந்த டெரானோ தான், அதாவது வந்து டஸ்டர் டெரானோன்னு இருந்தது முன்னாடி, இப்போ வந்து டஸ்டர் டெக்டான்னு வச்சுருக்காங்க. ப்ரைஸிங் அக்ரெசிவாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கன்னா டாப் ஆஃப் த லைனில் ஒரு 10,000 குறைச்சிருக்காங்க. டஸ்டரை காட்டி இதில் ஒரு 10,000 குறைச்சிருக்காங்க. ரியல் டைமில் மேபி ஒரு 30,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் வரலாம். ஃபீச்சர்ஸ் லோடடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அடிக்வேட் ஃபீச்சர்ஸ் லோடட். அந்த சேஃப்டி வந்து 5 ஸ்டார், என்ஜின் ஆப்ஷன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேட்ச் இன்ஜினியர் ப்ராடக்ட் இல்லாமல் நிசானோட ஐடென்டிட்டியோட கொடுத்துருக்காங்க எக்ஸ்டீரியர் டிசைனில். அது வந்து எனக்கு பிடிச்சது. அவங்க வந்து பேபி பேட்ரோல்லாம் சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். பேட்ரோல் கேஸ் டிஃப்ரெண்ட் லெகசிங்க. ஸோ பட் சக்ஸஸ் டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமோட எக்ஸ்பீரியன்ஸ், சர்வீஸ் நெட்வொர்க், ப்ரைசிங் கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் வாட் இட் ஆஃபர்ஸ் ஃபார் தி பீப்புள், மேஜர் மாஸ் மார்க்கெட் பீப்புளுக்கு என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்றது தான். நீஷ் ஆடியன்ஸ்க்கு என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இல்லை. அப்புறம் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் முக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கணும். அது நல்லா தான் பண்ணுறாங்க. நிசான் ரெனோவை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணுறாங்க. டீலர்ஷிப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெனோ நிசானோட டீலர்ஷிப் சைடில் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, பீப்புள் மத்தியில் அதோட அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை பற்றி பேசுகிறதுக்கு டீலர்ஷிப் சைடில் ஏகப்பட்ட எஃபர்ட் போடுறாங்க. பிராண்டும் கூட சேர்ந்து ஒத்துழைச்சாங்கன்னா டீலர்ஷிப்க்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் காரை சேல் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு மேக் ப்ராடக்ட் கார் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் பேக்கேஜிங் மாதிரி தெரியுதான்னு கேட்டிங்கன்னா பார்ப்போம் அது பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னு. உங்களுக்கு காம்படிஷனோட, அதாவது நிசான் டெக்டானா வந்து ஹிண்டே கிரெட்டா, கியா செல்டாஸ், குஷாக், ரெனோ டஸ்டரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதுக்கப்புறம் அதோட என்ஜின் ஆப்ஷன்ஸ் இதோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபைனலாக நியூஸ் 4, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாடா சியரா இவி 75 kWh, கிட்டத்தட்ட வந்து 63 kWh பேட்டரி பேக்கை விட பவரை கம்மியாக கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான காரணமாக நம்ம டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திட்ட கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா சியரா இவியோட 63 kW ரயில்வேல் டிரைவ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 238 PS பவரையும் 315 Nm ஆஃப் டார்க்கையும் ஜென்ரேட் பண்ணுது. இதுவே சியரா இவியோட 75 kWh ரயில்வேல் டிரைவ் போனீங்கன்னா 209 PS, அதுக்கப்புறம் 315 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட வந்து பெரிய பேட்டரி பேக் வந்து 29 PS கம்மியான பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது எலக்ட்ரிக் மோட்டார் மூலமா. இதுக்கு டாட்டாவோட எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செல் டு பேக் ஆர்கிடெக்சர் இருக்கு பார்த்தீங்களா, சேம் பேட்டரி சைஸ்ல அதிக கெப்பாசிட்டியை ஃபிட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 63 kWh பேட்டரியோட சைஸ் அப்படின்னா 75 kWh பேட்டரி சைஸும் இதே தான். பட் இதுக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா C2P ஆர்கிடெக்சர் இருக்கு பார்த்தீங்களா, அது பெட்டரா பயன்படுத்தியிருக்காங்க. ஹையர் எனர்ஜி டென்சிட்டி உள்ள செல்ஸை பயன்படுத்தினதுனால அவங்க என்னன்னா அதே பேட்டரி சைஸில் பெட்டர் ரேஞ்சை அண்ட் பெட்டர் பேட்டரி பேக்கை கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இன்ஜினியரிங் அப்ரோச்னால ஒரு சின்ன லிமிடேஷன் என்னன்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குங்க. ஸோ அதனால பீக் பவரை 280 PS லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு பேக் எண்டில். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜோட லிமிடேஷன்ஸ் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து 75 kWh வீக் மாடல்னு கன்க்ளூட்லாம் பண்ண முடியாது. காரணம் வந்து அவங்க வந்து ஒரே பேட்டரி சைஸில் வந்து 63 kWh பேட்டரி சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே சைஸில் 75 kWh பேட்டரி பேக்கை பெட்டர் எனர்ஜி டென்சிட்டி உள்ள செல்ஸ் மூலமாக பண்ணினனால அந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பீக் பவரை லிமிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியலாக அவங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கொடுத்த கிளாரிஃபிகேஷனுங்க. ஸோ ஃபைன். சியரா இவி அண்ட் 63 அண்ட் 75ஓட கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். பேட்டரி பேக் பவர், அதுக்கப்புறம் MIDC ரேஞ்சோட கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நியூஸ் நம்பர் 5க்கு போகலாம். இந்த E20 டிபேட் நிற்குமா நிற்காதேன்னு தெரியல, மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அடுத்தடுத்து E85, E27, E30 ஸோ அரையர் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் பெட்ரோல் டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கொஷின்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை பெருசாகுதுங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸில் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிஸ்கஸ்டு டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த E20 பெட்ரோல் தான். இப்போது இந்த டிபேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த புகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை வந்து இன்னும் வச்சு விட்ருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பப்ளிஷ்டு அரையர் ரிப்போர்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வெளியே வந்திருக்கு. அது அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணல, பட் அதோட ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு.
அன்அஃபிஷியலாக. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீலர்ஸ் அசோசியேஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட E20 ரோல் அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய ரோல் அவுட்டை ரீகன்சிடர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அராய் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். E20 பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது ஓல்டர் E10 டிசைன் வெஹிக்கிள்ஸில் இருக்கிற ஃபியூல் சிஸ்டம் ரப்பர் காம்பனன்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூல் ஹவுசஸ், கேஸ்கெட்ஸ், சீல்ஸ், ஓரிங்ஸ், இது வந்து லாங் டேர்மில் டிட்டீரியரேஷன் ஆக சான்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அரிப்பு தன்மையினால் இது வந்து இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அரையோட அந்த அன்அஃபிஷியல் ரிப்போர்ட் சொல்லுது. மெட்டல் காம்பனன்ட்ஸ்க்கு இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஓஎமோட BS6 டர்போ பெட்ரோல் என்ஜின் டியூரபிலிட்டி டெஸ்ட்ல எக்ஸாஸ்ட் வால் ஃபெயிலியர் அப்சர்வ் பண்ணியிருப்பதா வந்து ரிப்போர்ட் மென்ஷன் பண்ணுது. ஓஹோ, BS6 டர்போ பெட்ரோல் என்ஜின் டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் எக்ஸாஸ்ட் வால் ஃபெயிலியர் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க இந்த பேக்எண்டில் நடந்த டெஸ்டிங்கில். பட் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. இது வெளியே வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக இது வந்து E20 ஃபியூயல்னால மட்டும்தான் நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீலர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்டமர் கிட்ட கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இன்னைக்கு தேதியில். ஸோ நிறைய வெஹிக்கிள் ஓனர் ஓல்டர் பெட்ரோல் காஸ்ட் பற்றி டவுட் கேட்குறாங்க. அதனால கவர்மெண்ட் E20 ரோல் பாலிசியை ரிவ்யூ பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவில் 2 எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சைட் E20 என்ஜினை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிடும், இன்னொரு சைட் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாலிட்டி ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. சோஷியல் மீடியாவில் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரல, அதே மாதிரி இந்த E20னால ப்ராப்ளமே இல்லைன்னு கவர்மெண்ட் முட்டு கொடுக்குற மாதிரி விஷயங்களும் இல்லை. பாதிப்பு இருக்குது, பட் ரொம்ப நாட் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். பட் E27 E30லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் ஃபார் E10 வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த விஷயங்கள் அவங்க கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் ரெடியூஸ் பண்ணணும், எத்தனால் ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ணணும், லோவர் எமிஷன்ஸ் இருக்கணும், கன்சியூமர்ஸ்க்கு டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதனால் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் முன்னேறுவதற்காக, நாடு முன்னேறுவதற்காக இந்த பிரச்சனைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோன்ற மாதிரி போகலாம். பட் அதை எதுவுமே சொல்லலை. தகவல் கேட்டறியும் சட்டம் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இதை பற்றி பேசினப்போ இது வந்து கவர்மெண்ட்டோட சீக்ரெட் அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. எனக்கு புரியல, இது வந்து கவர்மெண்ட்டோட சீக்ரெட்டா? E20னால தான் பிரச்சனையே வராதுன்னா அதை சொல்லிட்டு போக வேண்டியதான, பிரச்சனை வராதுன்னு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னாங்க, E20 வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் வெஹிக்கிள் வைஸ் கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட், எக்ஸ்பெக்டட் மைலேஜ் இம்பாக்ட், மெயின்டெனன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் OEMs கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ தான் நெசசரியாக எந்த இடத்துல பயப்படணும், எந்த இடத்துல பயப்படக்கூடாதுன்னு பீப்புளுக்கு தெரியும். ஜென்யூன் கன்சர்ன்ஸ் கொஞ்சம் அட்ரஸ் ஆகுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது இந்த ஃபேக்ட் செக் டேபிள் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட விஷயங்கள் பற்றி இந்த E20 டிபேட்டில் வின்னர் லூசர் அப்படின்னு யாரும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பையஸுக்கு தேவையான விஷயம் ஒன்று தான், கிளியரான டெக்னிக்கல் கைடன்ஸ், என்ன பண்ணணும் அப்படின்றத தயவு செஞ்சு கொடுங்க. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மாற்றி நிதின் கட்கரி வந்து பெட்ரோலியம் மினிஸ்டரை கேட்க சொல்கிறாப்புல, பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் தான் இருக்குது அப்படின்றாப்புல. மாருதி பிராண்ட் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டொயோட்டா பிராண்ட் முட்டு கொடுக்குறாங்க, மஹேந்திரா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா E20னால பெரிய பாதிப்பு இல்லைன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பாதிப்பு இல்லை தான், ஆனால் அந்த சின்ன பாதிப்பு என்ன, அதாவது இம்பாக்ட் வந்து ரொம்ப ஸ்மாலர் தான் அப்படின்றாங்கல்லங்க. அந்த ஸ்மாலர் இம்பாக்ட்னு என்னன்னு தான் சொல்லி தொலைங்களேன். அதை சொல்கிறதுக்கு என்ன கேடு, எனக்கு ஒன்றும் புரியல. அதை சொல்லாமல் வந்து மக்களை வந்து சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தா. அடுத்துங்க, ஹோண்டா எலிவேட்டோட ஃபேஸ் லிஃப்ட் ஸ்பாட் ஆயிருக்கு. நிறைய பேர் எதிர்பார்த்தது நல்ல ப்ராடக்ட், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெட்டரான அப்பீல் இல்லை. சூப்பர்பான என்ஜின், நல்ல ஒரு ரைட் கம்ஃபர்ட் இருக்கும், ஹேண்ட்லிங் இருக்கும், நல்ல ஸ்பேஸ் இருக்கும். பட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NVH லெவல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃபீச்சர்ஸ் அப்டேட் கேட்டுட்டு இருந்தீங்க, இது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே 360 டிகிரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக இருக்குது. பட் இப்போ வந்து நீங்கள் ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னாங்க அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் எலிவேட்லேயே லேவர் பண்ண போகிறாங்க. 360 டிகிரி கேமராவோட வரும். பட் அந்த 360 டிகிரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே,
பட் நாட் டு கிரேட் காம்படேட்டர்ஸ் அளவுக்கு இருக்க போகிறதில்ல, பார்ப்போம். ஸோ இங்கே இந்த ஸ்பை ஷாட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்லேயும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கிரில் வந்து மேஜரான ஒரு டிசைன் மாறுதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்இடி ஹெட்லாம்ஸோட டிசைன், அப்புறம் டெய்ல் லேம்ப் சிக்னேச்சர்ஸ் மாற்ற போகிறாங்க பின்னாடி, அலைவிலோட டிசைனும் மாறப்போகுது. ஸோ காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் இருக்குது. இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜரான அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் போட்டு 360 டிகிரி கேமரா சாய்ஸுங்க, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வரப்போகுது. அப்புறம் ஹோண்டா சென்சிங் ஏடாஸில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண போவதாக தெரிய வந்திருக்குங்க. ஸோ அதே ட்ரஸ்டட் 1.5 லிட்டர் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின், மேனுவல் அண்ட் சிவிடி ஆப்ஷன்ஸோட கண்டினியூ ஆக போகுது. எனக்கு இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் பிடிச்சது ஹோண்டா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக்ஸை லெசன் பண்ணி இதில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த NVH தயவு செஞ்சு ஒர்க் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் ஹோண்டா எலிவேட்டில் இருக்கிற ஒரு சின்ன குறை, பட் அது ஒரு மேஜராக லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு அப்பீல் ஆகி அந்த காரை பார்ப்பதற்கு இல்லாமல் பண்ணுச்சு. அதை அட்ரஸ் பண்ண நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் ஹைப்ரிட் எடுத்துகிட்டு வர பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் வந்து வில் மேக் சென்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும் அப்படின்றனால அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லவே வேண்டாம், வேர்டிக் இது ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி, டிரைவ் கம்ஃபர்ட், ரிஃபைன்மெண்ட்லாம் அதோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். மிஸ்ஸிங்காக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணிட்டாங்கன்னா எலிவேட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிரெட்டா, செல்டாஸ், குஷாக், டெக்டான், விக்டோரிஸ், கிராண்ட் வெட்டரா இது கூட வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காம்படிட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரண்ட் எலிவேட் வெர்சஸ் எலிவேட் ஃபேஸ் லிஃப்ட்டில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்டட் அப்படின்றது ஒரு சின்ன டேபிளில் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த நியூஸ் 7 வந்து நியூஸ் 7 சேனல் குறைச்சல இந்த நியூஸில் ஒரு முக்கியமான விஷயம், டொயாட்டா வந்து பார்த்தீங்கன்னா சத்தமெல்லாம் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. என்ன வேலையை பார்த்துருக்காங்கன்னா ஹை ரைடர், அதுக்கப்புறம் கிராண்ட் வெட்டரா, விக்டோரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து என்ஜின் ஹைப்ரிட் இந்த தொழில்நுட்பத்தை வந்து கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பேட்டரியோட சைஸை குறைச்சிருக்காங்க. ஹைப்ரிட் பேட்டரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் டைம் லைனில் 0.76 kWh பேட்டரி பேக் இருந்தது, இப்போ 0.60 kWh பேட்டரி பேக்காக அதை மாற்றிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இதை பற்றி அவங்க வெளியில் எங்கேயுமே சொல்லலை. நிறைய ஓனர்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் டொயோட்டா வந்து ஆட்டோ கார் கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் குறைச்சிருக்கும், பட் அதனால வந்து ரேஞ்சில் ட்ராப் இல்லை, பவரில் எந்த ட்ராப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ரியல் வேர்ல்டு அரை மைலேஜ் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 27.97 கிளைம் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஸ்டேட்மெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சேம், ஃபியூல் எஃபிஷியன்சி சேம், இன்டர்னல் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அதை பண்ணியிருக்காங்களா. சொல்லுங்கடா, இன்னும் என்னென்னலாம் சொல்ல முடியுமா சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா இந்த நியூஸ் பார்த்துட்டு நிறைய பேர் பேட்டரி சைஸ் கம்மினா மைலேஜ் கம்மியாகும்னு யோசிப்பாங்க. அவங்க வந்து சேம் அரை மைலேஜ்னு சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் நான் ஒரு ஹைப்ரிட் பயன்படுத்திட்டு இருக்கிறனால சொல்கிறேன். நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜினை வந்து நீங்கள் ஜென்ரேட்டராக மட்டும் யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணி நிறைய EV மோடாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். கரெக்டாக வந்து அந்த பெடல் ட்ராவல் கனெக்ட், அது வந்து நான் ஒரு டீட்டெயில் வீடியோவில் சொல்கிறேன் பண்ணிங்கன்னா. அப்போ வந்து அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்தா அது எவ்வளோ நேரம் EVயில் ஓடும் அப்படின்றது இருக்குது. இங்கே எவ்வளோக்கு அதிகமாக அதை EVயில் ஓட்டுறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக வந்து நீங்கள் அரை மைலேஜை தாண்டி அது சேர்த்து மைலேஜ் காமிக்கும். ஓகேங்களா, நான் வேணா ஸ்க்ரீனில் போடுறேன். விக்டோரியஸ் ஹைப்ரிட் வந்து நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணோம். ஒரு 78 km ஆஃப் ட்ராவல் 80 to 90ல் மேக்ஸிமம் வந்து அந்த இன்ஜினை ஜென்ரேட்டரை மட்டும் பயன்படுத்தும் போது இந்த எஃபிஷியன்சி வந்துச்சு. இப்போ இந்த எஃபிஷியன்சி வந்து ரியல் டைமில் ட்ராப் ஆகும். காரணம் என்னன்னா அதோட பேட்டரி பேக் சைஸை குறைச்சிட்டாங்க. ஸோ EVயில் அது ரன் ஆகக்கூடிய நேரம் அப்படின்றது குறையும். என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த 0.76 வந்து ஒரு 1 kWh வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னும் ரேஞ்ச் வந்து பெட்டராக இருக்கும், நிறையா அப்பீல் இருக்கும், பீப்புளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஹைப்ரிட்டுக்கு வந்து இனிஷியலாக போகிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணும்போது இது ரேஞ்சு மைலேஜ் ஜாஸ்தி கொடுத்ததுன்னா அந்த ரெக்கவரிங்கிறது ரொம்ப குயிக்காக பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து பார்த்தா இவங்க அதை வேற ஒரு மோசமான ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு வேற வந்து இன்டர்னல் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். சரிங்க, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க சொல்கிற மாதிரி வந்து ஸ்மாலர் பேட்டரினால ஆட்டோமேட்டிக்லி வந்து இது வந்து ஒர்ஸ்டான ஒரு ரேஞ்சை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் காமன் மேன் ட்ரைவ் பண்ணும்போது ஓகே, பட் நீங்கள் வந்து அதோட பெரல் ட்ராவல் கேலிப்ரேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை என்ஜினை ஜென்ரேட்டராக மட்டும் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பேட்டரி பேக் வந்து பெருசாக இருக்கும்போது மைலேஜ் ஜாஸ்தி வரும். அதை வந்து இப்போ வராது. மக்களை ஏமாத்துங்கடா நல்லா, அதை இதையும் சொல்லி எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு பேட்டரி பேக்கை குறைச்சதை அஃபிஷியலாக சொல்லலாம்ல. எல்லாருமே கிராண்ட் வெட்டரா, ஹை ரைடர், விக்டோரியஸ் இது மூணுக்குமே பொருந்தும். அஃபிஷியலாக எங்கேயுமே வாயை திறக்கல.
ஒரு காம்பனண்ட்டை உருவிட்டு இன்னொரு காம்பனண்ட்டை வைக்கும் போது சரி அது வேற வந்து இன்டர்னல் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு. சரி ஓகே, ஆன் ஸ்க்ரீன் கம்பேரிசன் டேபிள் காமிச்சிருக்கேங்க ப்ரீவியஸ் ஹை ரேட்டர் அப்டேட்டட் ஹை ரேட்டருக்கு என்ன அப்படின்னு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எந்த மாற்றமும் இல்லை, பட் ரியல் வேர்ல்டில் ரேஞ்ச் ட்ராப் கம்பல்சரி இருக்கும் லாங் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ ஐ ஹோப் இந்த ஜிஎஸ் பிட்ஸ்டப் எபிசோட் நம்பர் 2ல் இந்த வீக்கில் மேஜராக நடந்த ஆட்டோமோட்டிவ் நியூஸ், அதுக்கப்புறம் லான்ச்சஸ், அப்புறம் இந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான கிடைக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வந்து எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா, சாய்ச்சர் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.